இப்போ நம்மகிட்ட சூப்பர் பவர்ஃபுல் ஜிபியூக்களும் செம ஸ்மார்ட்டான ஏஐயும் இருக்கு. டெக்னாலஜி இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கும்போது குவாண்டம் கம்ப்யூட்டிங் உண்மையிலேயே நமக்கு தேவையா, இல்ல அது ஒரு காலாவதியான கனவா? வாங்க இந்த புதிருக்கு விடை தேடுவோம். இந்த கேள்வி உங்களுக்கு வந்திருந்தா நீங்க மட்டும் தனியா இல்ல. டெக் உலகத்துல இப்ப இதுதான் ஹாட் டாபிக். நம்ம கையில இவ்ளோ சக்தி இருக்கும்போது ஏன் இன்னும் இந்த சிக்கலான குவாண்டம் கம்ப்யூட்டிங் பின்னாடி நாம போயிட்டு இருக்கோம்? வாங்க உண்மையை கண்டுபிடிக்கலாம். சரி, முதல்ல குவாண்டம் கம்ப்யூட்டிங் பத்தி பரவலா இருக்கிற சில பெரிய கட்டுக்கதைகளை உடைப்போம். அப்போதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான சித்திரம் நமக்கு தெரியும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, குவாண்டம் கம்ப்யூட்டர்னா லட்சக்கணக்கான வேலைகளை ஒரே நேரத்துல செய்யற ஒரு சூப்பர் டூப்பர் கம்ப்யூட்டர்னு. ஆனா அது நிஜமா? வாங்க பார்க்கலாம். இந்த ஸ்லைட்ல இடது பக்கம் இருக்கிறது ஒரு பொதுவான தப்பான கற்பனை. அதாவது ஒரு ஜிபியு மாதிரி நிறைய வழிகள்ல ஒரே வேலையை செய்யறதா நம்ம நினைக்கிறோம். ஆனா உண்மை வலது பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கு. குவாண்டம் கம்ப்யூட்டர் எல்லா சாத்தியமான வழிகளையும் ஒரே நேரத்துல அலசுது. ஆனா அது சரியான பதில்களை எல்லாம் ஒன்னா சேர்த்து அதோட வெளிச்சத்தை அதிகமாக்குற மாதிரி, அதே நேரம் தப்பான பதில்களை ஒன்னோட ஒன்னு மோத விட்டு இருட்டாக்கிருது. இதுக்கு பேர் தான் குவாண்டம் இன்டர்ஃபியரன்ஸ். சோ இது வேகத்தை விட துல்லியத்தை பத்தின ஒரு விஷயம். அடுத்ததா ஒரு பெரிய கேள்வி, கியூபிட்கள்லாம் நம்ம மூளையில இருக்கிற நியூரான் மாதிரிதான். இத வச்சு ஒரு புதுவிதமான ஏஐயை உருவாக்கலாமா? இதுக்குள்ள இருக்கிற உண்மையை பார்ப்போம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ரெண்டையும் குழப்பிக்கவே கூடாது. ஏஐயோட அரசன் யாருன்னு கேட்டா அது ஜிபியு தான். குவாண்டம் கம்ப்யூட்டருங்கிறது ஒரு முற்றிலும் வேற ஒரு ஆட்டக்களம், அதுக்காகவே பிரத்யேகமா உருவாக்கப்பட்டது. சரி, நாம கட்டுக்கதைகளை எல்லாம் உடைச்சாச்சு. இப்போ குவாண்டம் கம்ப்யூட்டிங் எதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுங்கிற உண்மையான கதைக்குள்ள போகலாம். இது ஏதோ ஒரு ஆசையில உருவானது இல்ல, ஒரு அத்தியாவசிய தேவையால உருவானது. இந்த டைம்லைன் பாருங்க, இது குவாண்டம் கம்ப்யூட்டிங்கோட முழு கதையும் சொல்லுது. எல்லாம் எப்போ ஆரம்பிச்சதுன்னா 1900ங்கள்ல. அப்போ இருந்த கிளாசிக்கல் இயற்பியலால சில விஷயங்களை விளக்கவே முடியல. அப்புறம் 1981ல ரிச்சர்ட் ஃபைன்மேன்னு ஒரு அறிஞர் வர்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இயற்கையை புரிஞ்சுக்க இயற்கையோட மொழியில பேசுற ஒரு கம்ப்யூட்டர் வேணும்னு. ரொம்ப வருஷம் கழிச்சு தான் கியூபிட்டே உருவாக்குறாங்க. இப்போ நாம நிஸ்க் அப்படிங்கிற ஒரு காலத்துல இருக்கோம். அதாவது இன்னும் முழுசா பக்குவமாகாத ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த குவாண்டம் சிஸ்டம்களை நாம டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட அல்டிமேட் கோல் என்னன்னா, பிழைகளையே சரி செய்யக்கூடிய ஒரு முழுமையான குவாண்டம் கம்ப்யூட்டரை உருவாக்குறது தான். இந்த ஒப்பீடு எவ்வளோ அருமையா இருக்கு பாருங்க. அந்த காலத்துல கம்ப்யூட்டர்னா ஒரு ரூம் ஃபுல்லா இருக்கும்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் முதல் கியூபிட்களும் இருந்துச்சு. ரொம்ப பெருசா, மெதுவா, உடையக்கூடியதா. இது அந்த டெக்னாலஜியோட குழந்தை பருவத்தை நமக்கு அப்படியே கண் முன்னாடி காட்டுது. நம்ம எல்லாருக்கும் பென்டியம் சிப் ஞாபகம் இருக்கும் இல்லையா? அது எப்படி பர்சனல் கம்ப்யூட்டிங்ல ஒரு புரட்சியை கொண்டு வந்துச்சோ, அதே மாதிரி குவாண்டம் கம்ப்யூட்டிங்ல ஒரு பென்டியம் தருணம் வரப்போகுது. அது எப்போ வரும்னா, பிழைகளை தானாவே சரி பண்ணிக்கிற குவாண்டம் சிப்புகள் வரும்போது தான். அதுதான் இந்த தொழில்நுட்பத்தோட உண்மையான டேக் ஆஃபா இருக்கும். சரி, இப்போதான் இந்த முழு பகுப்பாய்வோட முக்கியமான கட்டத்துக்கே வர்றோம். நம்ம கிட்ட எவ்வளவுதான் சக்தி வாய்ந்த ஜிபியு இருந்தாலும் சரி, அதால தாண்டவே முடியாத ஒரு சுவர் இருக்கு. அது என்ன சுவர்? வாங்க கண்டுபிடிப்போம். கிளாசிக்கல் கம்ப்யூட்டர்களோட எல்லையை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி அதோட சக்தியை நம்ம கண்டிப்பா மதிக்கணும். இந்த ஸ்லைட்ல பார்க்குற மாதிரி மருந்து கண்டுபிடிக்கிறதுல இருந்து பில்லியன் கணக்கான பாராமீட்டர்ஸ் கொண்ட ஏஐ மாடல்களை கையாளுறது வரைக்கும் இன்னைக்கு இருக்கிற ஜிபியுகளோட சக்தி சும்மா சொல்லக்கூடாது. அதுவே ஒரு பெரிய சாதனை தான். ஆனா இவ்வளவு சக்தி இருந்தும் அதால தாண்ட முடியாத ஒரு கோடு இருக்கு. அது என்ன கோடு? அந்த தாண்ட முடியாத சுவருக்கு பேர் தான் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட். இதை சிம்பிளா புரிஞ்சுக்க ஒரு மாயாஜால நாணயம்னு கற்பனை பண்ணிக்கோங்க. அதை ரெண்டா உடைச்சு ஒரு பாதியை நீங்களும் இன்னொரு பாதியை உங்க நண்பரும் எடுத்துக்கிறீங்க. உங்க நண்பர் அடுத்த கண்டத்துக்கோ என் நிலாவுக்கே போனாலும் சரி, நீங்க உங்க கையில இருக்கிற பாதியை பார்க்கும்போது அது தலைன்னு தெரிஞ்சா அந்த நொடியே உங்க நண்பர் கையில இருக்கிற பாதி பூவா மாறிடும். இந்த விசித்திரமான உடனடி தொடர்பை கிளாசிக்கல் கம்ப்யூட்டரால திறமையா கணக்கிடவே முடியாது. இதுதான் அந்த சுவர். இப்போதான் அசல் மேட்டருக்கே வர்றோம். என் கியூபிட்கள் இருக்கிற ஒரு என்டாங்கிள் சிஸ்டமை முழுசா விவரிக்க ஒரு கிளாசிக்கல் கம்ப்யூட்டருக்கு 2n அளவுக்கு மெமரி தேவைப்படும். இது கேட்க சிம்பிளா இருக்கலாம், ஆனா இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? வெறும் 300 கியூபிட்கள் கொண்ட ஒரு சிஸ்டமை சிமுலேட் பண்ண இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற மொத்த அணுக்களோட எண்ணிக்கையை விட அதிகமான மெமரி தேவைப்படும். நினைச்சு பாருங்க, இது வெறும் இன்ஜினியரிங் பிரச்சனை இல்ல, இது இயற்பியலோட அடிப்படை. சரி, இந்த தியரி எல்லாம் போதும். இப்போ பிராக்டிக்கலா வருவோம். இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர் நிஜ வாழ்க்கையில எங்க பயன்படும்? இது என்ன எல்லா பிரச்சனைக்கும் தீர்வா? இந்த டேபிள் ரொம்ப தெளிவா சொல்லுது. குவாண்டம் கம்ப்யூட்டர் ஒரு ஸ்பெஷலிஸ்ட். சில குறிப்பிட்ட துறைகள்ல இது உண்மையிலேயே ஒரு கேம் சேஞ்சரா இருக்கும். உதாரணத்துக்கு புது மருந்து கண்டுபிடிக்கிறது, இன்னும் சிறப்பான பேட்டரிகளுக்கு தேவையான புதிய பொருட்களை உருவாக்குறதுன்னு இதோட தாக்கம் ரொம்ப பெரியதா இருக்க போகுது. அதே நேரத்துல குவாண்டம் கம்ப்யூட்டர் ஒரு சர்வ ரோக நிவாரணி கிடையாது.
இந்த ஸ்லைட்ல பார்க்குற மாதிரி ஏஐ, கிராஃபிக்ஸ், டேட்டாபேஸ் மாதிரியான துறைகள்ல நம்ம ஜிபியூக்கள் தான் எப்பவுமே கிங். குவாண்டம் ஒரு ஸ்பெஷல் டூல், எல்லாத்துக்கும் பயன்படுத்துற சுத்தியல் இல்ல. இவ்ளோ நேரம் நம்ம டெக்னாலஜி, சயின்ஸ்னு பேசினோம். இப்போ இதை உங்க கெரியரோட எப்படி கனெக்ட் பண்ணலாம்னு பார்ப்போம். இந்த துறையில உங்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் காத்துட்டு இருக்கு? இந்த வரைபடம் ஒரு கரியர் மேப் மாதிரி. இடது பக்கம் பாருங்க, கிரிட்டிக்கல் திங்கிங், சிஸ்டம் லெவல்ல யோசிக்கிறது, ஹார்ட்வேர் பத்தின புரிதல்னு சில அடிப்படை திறன்கள் இருக்கு. இந்த திறன்கள் நடுவுல இருக்கிற குவாண்டம் அல்காரிதம் டிசைனர், ஹார்ட்வேர் என்ஜினியர் மாதிரியான வேலைகளுக்கு உங்களை தயார்படுத்தும். கடைசியா வலது பக்கம் பாருங்க, IBM, கூகுள், என்விடியா மாதிரியான பெரிய நிறுவனங்கள்ல இந்த வேலைகளுக்கு எவ்வளவு தேவை இருக்குன்னு காட்டுது. சோ உங்க ஸ்கில் செட்டுக்கு ஏத்த பாதை எதுன்னு நீங்களே முடிவு பண்ணலாம். சரி, நம்ம இந்த பகுப்பாய்வோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். நாம பேசின எல்லா விஷயங்களையும் ஒரே ஒரு வாக்கியத்துல சுருக்கி ஒரு தெளிவான முடிவுக்கு வருவோம். இதுதான் நம்ம மனசுல வச்சுக்க வேண்டிய ஒரே விஷயம். குவாண்டம் கம்ப்யூட்டிங் ஏன் இருக்குன்னா, கிளாசிக்கல் கம்ப்யூட்டர்களால குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்டுங்கிற ஒரு சிக்கலான விஷயத்தை கையாள முடியாதுங்கிறதுனால தான். அது மெதுவா இருக்கிறதுனாலயோ இல்ல அது காலாவதியானதுனாலயோ இல்ல. இது ஒரு முற்றிலும் புதிய வகை கணக்கீடு, பழையதோட அப்கிரேட் இல்ல. அப்போ குவாண்டம் கம்ப்யூட்டிங் காலாவதியாகிடுச்சான்னு கேட்டா நிச்சயமா இல்ல. சொல்லப்போனா அதோட உண்மையான ஆட்டமே இனிதான் ஆரம்பிக்க போகுது.